என் தங்கமே, தினமும் காலை 6:01க்கு இதைச் சொல், பணம் தானாக வரும். நீதான் அடுத்த பணக்காரன். நிதிகா தேவி உனக்காக சொல்லும் ரகசியம். இது வெறும் வார்த்தையல்ல என் தங்கமே. இது ஒரு துவக்கம். ஒரு அற்புதத்தின் அரங்கம். அந்த நேரம், அந்த நிமிடம், அந்த ஒளி, உன் வாழ்க்கையை மேகங்களைப் போல் மேலே தூக்கும் ஒரு தூண்டுதல். காலையில் 6:01 என்ற இந்த நேரம், அண்டங்களை தாண்டி அமைதியாக உனக்காக காத்திருக்கின்ற ஒரு பொற்கதவின் திறப்பேடு. அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும், உன் வாழ்வில் புதிய பதிகளை திறக்கும் பூட்டுதல்கள். என் தங்கமே, நீ நாள்தோறும் அந்த 6:01க்கு எழுந்து, கண்ணை திறந்து, இதயத்தில் நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது, உன் உடம்பு முழுக்க அதிர்வுகள் ஓடும். மனதின் மூலைகளில் இருந்த அனைத்து பயங்களும் கரைந்து போகும். நான் பெறுகிறேன். நிதிகா தேவி என்னை நேசிக்கிறார். பணம் என்னை நோக்கி வருகிறது. நான் வரவேற்கிறேன் என்ற மனதார மொழிகள் இந்த பூமியில் உன் சக்தியை பெருக்கும். இது ஒரு வார்த்தை மந்திரம் மட்டுமல்ல, இது உன் உள்ளத்தின் அலைவீச்சை வலுப்படுத்தும் ஆன்ம ரீசெட். நீ அந்த நேரத்தில் சொல்வதை தொடங்கும்போது, நீ காண்பாய், நேரம் மாறுகிறது. கையிலிருந்த பண குறைபாடுகள் நெகிழப்படுகிறது. கடன்கள் குறைந்து கொண்டே போகிறது. சந்தேகம் தவிர்க்கப்படுகிறது. எதிரிகள் நீங்கி, உன் வாழ்வில் ஓர் அமைதி பிறக்கிறது. இது நிதிகா தேவி கொடுக்கும் பரிசு. ஆனந்தத்தின் புதிய வாசல். நீ ஏன் 6:01 என்ற நேரத்தை தேர்வு செய்கிறாய் என்றால், அந்த நொடி பூமியும் வானும் இசைவாக இருக்கும் நேரம். பிரபஞ்சத்தின் சக்திகள் தழுவி கொள்ளும் காலம். அந்த நேரத்தில் நீ சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய செயலை செய்ய வேண்டும் என் தங்கமே. எழுந்தவுடன் கண்ணை மூடிக்கொள். உன் இருகைகளையும் ஒன்றாக கட்டி வைத்துக்கொள். நிதிகா தேவியின் முகத்தை உன் மனதுக்குள் வரையம் போல் காண்பாயாக. அப்பொழுது நீ சொல்வதை ஆரம்பிக்க வேண்டும். உன் உள்ளத்திலிருந்து சொல், நான் வரவேற்கிறேன், நான் திறக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். இதில்தான் ரகசியம் இருக்கிறது. ஏனெனில், ஒரு மரத்தின் பழங்களை பெறுவதற்கு முன், அதன் விதையை ஊற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன் மீது நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். அதுபோலவே, நீ சொல்வது உன் விதை. நீ எழுந்த நேரம் தான் அந்த நேர்த்தியான மண். உன் மனநிலை தான் நீ போர் செய்யும் நீர். உன் விசுவாசம் தான் அந்த வெயிலின் வெப்பம். நீதான் அடுத்த பணக்காரன், என் தங்கமே. ஏனெனில் உனக்குள் அது உள்ளது. ஏற்கனவே உள்ளே நிதியமே இருப்பது போல. அதை வெளிக்கொணர உன்னுடைய வாயிலேயே ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல் தான் காலையில் நீ சொல்வது. நீதான் சோகத்தில் இருந்தாய், பல காலமாக நம்பிக்கையின்றி இருந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய முயற்சிகள் பலமுறை தோல்வி அடைந்தது போல் தோன்றியது. ஆனால் உண்மையில் அவை தோல்வி அல்ல. அவை பயிர் பூக்கும் நேரத்தை அறிந்து காத்திருக்கும் விதைகளைப் போல. இப்போது, அந்த பூக்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் பணம் தரும் காலடி சத்தம் கேட்கும். ஆனால் அதை கேட்கும் காதுகள் நம்பிக்கையால்தான் திறக்கப்படும். உன் மனதில் நீக்கமற இயங்கும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை வரவேற்கும். நீ இதைச் சொல்லும் தருணத்தில், திடீரென ஒரு அழைப்பு வரும். ஒரு பண யோசனை வரும். மறந்துபோன ஒரு பழைய கடனாளி பணத்தை திருப்பிக் கொடுக்க விரும்புவார். நீ எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு உன் மெயிலுக்கு வரும். ஏற்கனவே மறுக்கப்பட்ட ஒரு லோன் அனுமதி எதிர்பாராத விதமாக அங்கீகரிக்கப்பட்டது என்று வரும். இது எல்லாம் சாத்தியம், ஏனெனில் நீ இன்று காலை 6:01க்கு சொன்ன வார்த்தைகளால் உன் சூழ்நிலை மாறியிருக்கிறது. நீ எழுந்து கூறும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அனுபவங்களை மாற்றும்.
சற்று மாறுபட்ட உணர்வை உணர்வாய். பழைய பயம் இல்லை, சோகம் இல்லை, ஏமாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தி, ஒரு வளர்ச்சி, ஒரு புதிய வாய்ப்பு. நீதான் அடுத்த பணக்காரன் என்று நிதிகா தேவி சொல்வது காரணமில்லாமல் இல்லை. உன்னிடம் உள்ள மன வலிமை, உன்னுடைய அமைதியான பண்பு, உன்னுடைய நம்மிடம் உள்ள பாசம், இவை அனைத்தும் உன்னை ஒரு பரிசு பெற தகுதியானவராக மாற்றியுள்ளது. அது தான் இன்று முதல் பொது அறிவாகும். உன்னுடைய வாழ்க்கை இப்போது வானத்தை நோக்கி போகும் ஏவுகணை போல மாறப்போகிறது. இந்த காலை 6:01 என்ற நேரத்தை ஒரு மந்திரமாக கொண்டு, ஒவ்வொரு நாளும் நீ கூறும் வார்த்தைகள் உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். உன் வார்த்தைகள் உனக்கு வேலை செய்வதற்குள் நீ அவற்றை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, இது என் வாழ்க்கையை மாற்றும் என்று உண்மையாக நம்பு. தினமும் நானே உன் அருகில் இருப்பேன் என் தங்கமே. உன் மனதில் ஏதும் கவலை இருந்தால் அந்த நேரத்தில் எனக்கே சொல்லிவிடு. நான் கேட்பேன், கேட்டு தீர்வு அளிப்பேன். உன் மனதின் துயரம் எனது வரிகளால் கரைந்து விடும். உன் வீட்டின் நிலையை மாற்றுவேன். உன் கண்களில் ஒளியை கூட்டுவேன். நான் இங்கே இருக்கிறேன், உனக்காக, உன்னுடைய குரலுக்காக, உன்னுடைய முயற்சிக்கு சாட்சி சொல்ல. இன்று காலை முதல் உன் குரலால் இந்த உலகம் உன்னை அடையும் நேரம் இது. உன் காலடி எங்கு போனாலும் அதனுடன் காசும் கூடும். உன் கை எதை தொடுதோ அதில் நன்மை பிறக்கும். உன் நினைவுகள் உறுதியாயின் அதுவே உனக்கான நிதியாக மாறும். ஏனெனில் நீ தினமும் கூறும் அந்த ஒரு நேரம் உனக்காக விண்ணிலிருந்து சக்தியை பெருக்குகிறது. எனவே என் தங்கமே, நாளை காலை 6:01க்கு எழுந்துவிடு. கண்ணை மூடி நிதிகா தேவியின் குரலை உன் மனதில் கேள். அந்த வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும். சொல்லு, நம்பு, வாழ், ஏற்க, முயல, வளர, பெறு. இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இன்று வரை காத்திருந்தவனுக்கே நிதியானது வரும். நீயும் காத்திருந்தாய், இப்போது அதை பெறும் தருணம். தினமும் காலை 6:01க்கு அந்த வாய்ப்பின் கதவுகள் திறக்கும். நாளைய காலையிலிருந்து உன் பெயர் வெற்றி என்று அழைக்கப்படும். என் தங்கமே, தினமும் காலை 6:01க்கு இதைச் சொல், பணம் தானாக வரும். நீதான் அடுத்த பணக்காரன். நிதிகா தேவி உனக்காக சொல்லும் ரகசியம். இது வெறும் வார்த்தையல்ல என் தங்கமே. இது ஒரு துவக்கம், ஒரு அற்புதத்தின் அரங்கம். அந்த நேரம், அந்த நிமிடம், அந்த ஒளி, உன் வாழ்க்கையை மேகங்களைப் போல் மேலே தூக்கும் ஒரு தூண்டுதல். காலையில் 6:01 என்ற இந்த நேரம், அண்டங்களை தாண்டி அமைதியாக உனக்காக காத்திருக்கின்ற ஒரு பொற்கதவின் திறப்பேடு. அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்வில் புதிய பதிகளை திறக்கும் பூட்டுதல்கள். என் தங்கமே, நீ நாள்தோறும் அந்த 6:01க்கு எழுந்து, கண்ணை திறந்து, இதயத்தில் நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் உடம்பு முழுக்க அதிர்வுகள் ஓடும். மனதின் மூலைகளில் இருந்த அனைத்து பயங்களும் கரைந்து போகும். நான் பெறுகிறேன். நிதிகா தேவி என்னை நேசிக்கிறார். பணம் என்னை நோக்கி வருகிறது. நான் வரவேற்கிறேன் என்ற மனதார மொழிகள் இந்த பூமியில் உன் சக்தியை பெருக்கும். இது ஒரு வார்த்தை மந்திரம் மட்டுமல்ல, இது உன் உள்ளத்தின் அலைவீச்சை வலுப்படுத்தும் ஆன்ம ரீசெட். நீ அந்த நேரத்தில் சொல்வதை தொடங்கும்போது நீ காண்பாய், நேரம் மாறுகிறது. கையிலிருந்த பண குறைபாடுகள் நெகிழப்படுகிறது. கடன்கள் குறைந்து கொண்டே போகிறது. சந்தேகம் தவிர்க்கப்படுகிறது. எதிரிகள் நீங்கி உன் வாழ்வில் ஓர் அமைதி பிறக்கிறது. இது நிதிகா தேவி கொடுக்கும் பரிசு.
ஆனந்தத்தின் புதிய வாசல். நீ ஏன் 6:01 என்ற நேரத்தை தேர்வு செய்கிறாய் என்றால், அந்த நொடி பூமியும் வானும் இசைவாக இருக்கும் நேரம். பிரபஞ்சத்தின் சக்திகள் தழுவி கொள்ளும் காலம். அந்த நேரத்தில் நீ சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய செயலி செய்ய வேண்டும் என் தங்கமே. எழுந்தவுடன் கண்ணை மூடிக்கொள். உன் இருகைகளையும் ஒன்றாக கட்டி வைத்துக்கொள். நிதிகா தேவியின் முகத்தை உன் மனதுக்குள் வரையம் போல் காண்பாயாக. அப்பொழுது நீ சொல்வதை ஆரம்பிக்க வேண்டும். உன் உள்ளத்திலிருந்து சொல், நான் வரவேற்கிறேன், நான் திறக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். இதில்தான் ரகசியம் இருக்கிறது. ஏனெனில், ஒரு மரத்தின் பழங்களை பெறுவதற்கு முன், அதன் விதையை ஊற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன் மீது நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். அதுபோலவே, நீ சொல்வது உன் விதை. நீ எழுந்த நேரம் தான் அந்த நேர்த்தியான மண். உன் மனநிலை தான் நீ போர் செய்யும் நீர். உன் விசுவாசம் தான் அந்த வெயிலின் வெப்பம். நீதான் அடுத்த பணக்காரன், என் தங்கமே. ஏனெனில் உனக்குள் அது உள்ளது. ஏற்கனவே உள்ளே நிதியமே இருப்பது போல. அதை வெளிக்கொணர உன்னுடைய வாயிலேயே ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல் தான் காலையில் நீ சொல்வது. நீதான் சோகத்தில் இருந்தாய், பல காலமாக நம்பிக்கையின்றி இருந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய முயற்சிகள் பலமுறை தோல்வி அடைந்தது போல் தோன்றியது. ஆனால் உண்மையில் அவை தோல்வி அல்ல. அவை பயிர் பூக்கும் நேரத்தை அறிந்து காத்திருக்கும் விதைகளைப் போல. இப்போது அந்த பூக்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் பணம் தரும் காலடி சத்தம் கேட்கும். ஆனால் அதை கேட்கும் காதுகள் நம்பிக்கையால்தான் திறக்கப்படும். உன் மனதில் நீக்கமற இயங்கும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை வரவேற்கும். நீ இதைச் சொல்லும் தருணத்தில் திடீரென ஒரு அழைப்பு வரும். ஒரு பண யோசனை வரும். மறந்துபோன ஒரு பழைய கடனாளி பணத்தை திருப்பிக் கொடுக்க விரும்புவார். நீ எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு உன் மெயிலுக்கு வரும். ஏற்கனவே மறுக்கப்பட்ட ஒரு லோன் அனுமதி எதிர்பாராதவிதமாக அங்கீகரிக்கப்பட்டது என்று வரும். இது எல்லாம் சாத்தியம், ஏனெனில் நீ இன்று காலை 6:01க்கு சொன்ன வார்த்தைகளால் உன் சூழ்நிலை மாறியிருக்கிறது. நீ எழுந்து கூறும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அனுபவங்களை மாற்றும். சற்று மாறுபட்ட உணர்வை உணர்வாய். பழைய பயம் இல்லை. சோகம் இல்லை. ஏமாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தி. ஒரு வளர்ச்சி. ஒரு புதிய வாய்ப்பு. நீதான் அடுத்த பணக்காரன் என்று நிதிகா தேவி சொல்வது காரணமில்லாமல் இல்லை. உன்னிடம் உள்ள மன வலிமை, உன்னுடைய அமைதியான பண்பு, உன்னுடைய நம்மிடம் உள்ள பாசம், இவை அனைத்தும் உன்னை ஒரு பரிசு பெற தகுதியானவராக மாற்றியுள்ளது. அது தான் இன்று முதல் பொது அறிவாகும். உன்னுடைய வாழ்க்கை இப்போது வானத்தை நோக்கி போகும் ஏவுகணை போல மாறப்போகிறது. இந்த காலை 6:01 என்ற நேரத்தை ஒரு மந்திரமாக கொண்டு, ஒவ்வொரு நாளும் நீ கூறும் வார்த்தைகள் உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். உன் வார்த்தைகள் உனக்கு வேலை செய்வதற்குள் நீ அவற்றை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, இது என் வாழ்க்கையை மாற்றும் என்று உண்மையாக நம்பு. தினமும் நானே உன் அருகில் இருப்பேன் என் தங்கமே. உன் மனதில் ஏதும் கவலை இருந்தால் அந்த நேரத்தில் எனக்கே சொல்லிவிடு. நான் கேட்பேன். கேட்டு தீர்வு அளிப்பேன். உன் மனதின் துயரம் எனது வரிகளால் கரைந்து விடும். உன் வீட்டின் நிலையை மாற்றுவேன். உன் கண்களில் ஒளியை கூட்டுவேன். நான் இங்கே இருக்கிறேன். உனக்காக. உன்னுடைய குரலுக்காக. உன்னுடைய முயற்சிக்கு சாட்சி சொல்ல. இன்று காலை முதல், உன் குரலால் இந்த உலகம் உன்னை அடையும் நேரம் இது. உன் காலடி எங்கு போனாலும் அதனுடன் காசும் கூடும்.
உன் கை எதை தொடுதோ அதில் நன்மை பிறக்கும். உன் நினைவுகள் உறுதியாயின் அதுவே உனக்கான நிதியாக மாறும். ஏனெனில் நீ தினமும் கூறும் அந்த ஒரு நேரம் உனக்காக விண்ணிலிருந்து சக்தியை பெருக்குகிறது. எனவே என் தங்கமே, நாளை காலை 6:01க்கு எழுந்துவிடு. கண்ணை மூடி நிதிகா தேவியின் குரலை உன் மனதில் கேள். அந்த வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும். சொல்லு, நம்பு, வாழ், ஏற்க, முயல, வளர, பெறு. இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இன்று வரை காத்திருந்தவனுக்கே நிதியானது வரும். நீயும் காத்திருந்தாய். இப்போது அதை பெறும் தருணம். தினமும் காலை 6:01க்கு அந்த வாய்ப்பின் கதவுகள் திறக்கும். நாளைய காலையிலிருந்து உன் பெயர் வெற்றி என்று அழைக்கப்படும். என் தங்கமே, அந்த ஒரு நிமிடம், நாளைய காலை 6:01, அதற்கான எண்ணங்கள் இப்போது உன்னுள் விதைக்கப்பட்டுள்ளன. அந்த நிமிடம் பிறந்துவிடும் முன் உன் உள்ளம் நன்கு தயாராக இருக்க வேண்டும். அது வெறும் ஒரு கால நேரம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் புது அதிர்வுகளுக்கு கதவு திறக்கும் தெய்வீக தருணம். ரெடி என்றால் உன் மூச்சு மாற்றுகிறது, உன் உயிரின் அலையோட்டம் மாறுகிறது, உன் எதிர்காலத்துக்கான வாசல்கள் திறக்கிறது. அந்த நொடியில் நீ எழும்போது ஒவ்வொரு காரியமும் உனக்காக வேலை செய்ய துவங்கும். அந்த நிமிடத்தில் நீ வெளியே விழிக்கும்போது உலகமே உனக்காக ஒரு புது முயற்சி செய்யத் தொடங்கும். கடன் கேட்டவர்கள் பயந்து பின்வாங்குவார்கள். நீ உதவியளித்தவர்களும் உன் பக்கமிருந்தவர்களும் சந்தோஷம் கொண்டு உன்னை பார்க்க துவங்குவார்கள். இன்று வரை யாரும் காணாத அந்த ஒளி உன் முகத்தில் தெரிகிறது. உன் கண்கள் தனிச்சுடராய் மின்னத் துவங்கும். நீ எழுந்தவுடன் அந்த ஒவ்வொரு நொடியும் சொல்கிறது, இதுதான் நேரம், நீ துவங்கு. உன் உள்ளத்தில் பதிந்த அந்த ரெடி என்ற வார்த்தையின் மர்மம் என்னவென்று நீ நினைத்திருக்கலாம். அது வெறும் தயாரான நிலை அல்ல. அது அனுமதிக்கும் மனநிலை. அது உன்னை அழைத்து செல்லும் செயல்நிலை. ரெடி என்றால் நான் தயார், நான் எதிர்கொள்கிறேன், நான் வாங்குகிறேன் என்ற முழுமையான உள் உறுதி. ரெடி என்றால் அடுத்த படியை நோக்கி எடுத்து வைக்கும் ஒரு தீர்மான குரல். நாளை காலை 6:01க்கு நீ எழும்போது அந்த ரெடி உன்னுள் முழுவதுமாக விரிகிறது. அது உனக்குள் ஒரு புதிய விதையாக உருவெடுக்கிறது. அது ஒரு சத்தமில்லா புயலாய் உன் வாழ்வை மாற்றுகிறது. நீ எழும்போது ஒரே ஒரு வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும், துவங்கு. இப்போது உன் மனதை தேடிப்பார். நீ எந்த திசையில் சென்றாலும் பாதை காணாமல் தவித்தாய். ஆனால் இப்போது அந்த ரெடி உன்னை அந்த திசையை காட்டும் கம்பியாக இருந்து வழிகாட்டுகிறது. அது ஒரு புவிக்காந்தம் போல உன்னை உன் உண்மையான நோக்கத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறது. உன் வருமானம் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு ரெடி என்பது தான் விடை. அது உனக்கு வேலை தரும். அது உன்னை புதிய வாய்ப்புகளுக்குள் இழுத்துச் செல்லும். நீ எண்ணியதில் 10% கூட இன்று வரை நடக்கவில்லை. ஏனெனில் நீ துவங்க என்னும் அந்த முதலெழுத்தை தொடங்கவில்லை. ஆனால் நாளை காலை 6:01 அது ஆரம்பமாகும். அது நேர்மாறும் தருணம். ரெடி என்றால் நீ இன்று ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உன் உள்ளத்தை கேட்க வேண்டியது. ரெடி என்றால் உன்னுள் உள்ள இருளை ஒளியால் நிரப்பும் செயல். ரெடி என்றால் உன் பழைய துன்பங்களை, ஏமாற்றங்களை, பயங்களை வெளியேற்றும் திறமை. ரெடி என்றால் நான் இதற்காக பிறந்தவள், இதற்கு மட்டுமல்ல, இதைவிட சிறந்தவளாக ஆக வேண்டியது என் சத்தியம் என்று சொல்லும் நம்பிக்கை. துவங்க. அந்த வார்த்தையை உன் நாள்தோறும் சொல்லிக்கொள். காலையில் எழும்போதும் தூங்கும் முன் கூட. ஒரு செயல், ஒரு சிந்தனை, ஒரு தொடக்கம்.
இப்போது நீ ஒரு புது பாதையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த பாதை பக்கத்தில் இருக்கிறதை யாரும் அறியவில்லை. அது உனக்கே தனிப்பட்டது. ஏனெனில் ரெடி என்ற வார்த்தை மற்றவர்கள் முன் நீ வெற்றியடைந்த பிறகே தெரியும். ஆனால் அந்த ஒரு ரெடி குரல் நாளை காலை 6:01க்கு மட்டும் உன் உள்ளத்திலிருந்து கிளம்பும். என் தங்கமே, நீ இந்த ரெடி வார்த்தையின் உணர்வை உணரும்போது உன் வீட்டிற்குள் ஒரு நிலைத்த அமைதி பிறக்கிறது. அந்த ரெடி உன் குடும்பத்தினருக்கு ஒரு பாதுகாப்பாக மாறுகிறது. உன் கணவரின் மனதில் நிம்மதி பிறக்கிறது. குழந்தைகளின் முகத்தில் ஆர்வம் வந்து நிற்கிறது. உன் தாயாரின் மௌன வாழ்த்துகள் உன்னை தாயே போல் பார்த்து மலர்கின்றன. உன் வீட்டில் உள்ள குப்பைகளை தூர்த்துவிடு. ரெடி என்ற வார்த்தை உள்ள இடத்தில் அழுக்குக்கு இடமில்லை. ரெடி என்ற வார்த்தை துவங்கும் இடத்தில் குற்றவுணர்வுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. உன் கைப்பிடி சுத்தமாக இருக்கட்டும். உன் மனம் தெளிவாக இருக்கட்டும். ரெடி என்பது ஒவ்வொரு நாளும் உறுதியுடன் நீ எடுத்த தீர்மானமாக இருக்கட்டும். ரெடி என்றால் நீ காலையில் உனக்காக உன்னையே எழுப்பிக் கொள்வது. ரெடி என்றால் உன் கனவுகள் செப்பனிடும் பயணம் ஆரம்பிக்கும் தருணம். ரெடி என்றால் உலகம் உன்னை நம்பும் தருணம். ரெடி என்றால் உன் பணம் உன்னை தேடி வரும் தருணம். நீ ரெடி என்பதற்கான சின்னமாக உன் வீட்டில் ஒரு சிறிய வட்ட தட்டில் அரிசி வைத்து அதன்மேல் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிடு. அந்த ரெடி தீபம் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும். தினமும் காலை 6:01க்கு அந்த தீபத்துக்கு முன்னால் உட்காரு. மூச்சை சீராக்கு. ரெடி என்பதை உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். ரெடி, ரெடி, ரெடி. ரெடி என்றால் யுனிவர்ஸ் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சமயம். ரெடி என்றால் நிதிகா தேவி உன் பக்கத்தில் நின்று கையை பிடித்து பேசும் தருணம். ரெடி என்றால் உன்னுள் இருந்த அந்த வாய்ப்புகளை பூக்கும் சக்தி. துவங்க என்னும் வார்த்தை ரெடி என்னும் உணர்வுடன் கலந்து விட்டால் அந்த கலவை வெற்றிக்கான ரகசியம் எழுகு. இன்று இரவிலேயே துவங்கு. நாளை காலையிலேயே வெற்றி. நாளை காலை 6:01க்கு ரெடி என்பதற்காக உன்னை நீ தயாராக வைத்துக்கொள். இந்த ரெடி என்பது உன் புதிய வாழ்க்கையின் துவக்கம். இப்போது இதே நேரத்தில் ரெடி என்று சொல். ஒரு முறை மட்டும் போதாது. தினமும் சொல்லிக்கொள். ரெடி என்று எழுதி வைத்துக்கொள். தோல்வி இல்லை. இப்போது முதல் அது உன்னிடம் வராது. கடன் இல்லை. இப்போது முதல் அது உன்னை நெருங்காது. பயம் இல்லை. இப்போது முதல் அது உன்னில் இல்லை. ஏனெனில் நீ ரெடி. ரெடி என்றால் நான் வருகிறேன் என்ற நீண்ட பயணத்தின் முதல் அடியை வைத்து விட்டாய். ரெடி என்றால் நீ இறைவி. கையை பிடித்துவிட்டாய். ரெடி என்றால் இப்போது இருந்து எல்லாம் வெற்றி மட்டுமே. துவங்கு. ரெடி. நாளை காலை 6:01 அந்த நிமிடத்தில் உன் கண்ணீர் மாறும். பணம் வரும். நிம்மதி பிறக்கும். எல்லாம் உனக்கே. நான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். நீ துவங்கு. ரெடி. மனதில் எவ்வளவு வலியிருந்தாலும் என் தங்கமே, அந்த வலி நீ வளர தேவையான மண். அதில் நீர் ஊற்றி நம்பிக்கையின் விதைகளை நித்திகா தேவி போல் விதைத்து விட்டால் அதன் பூக்கும் தருணமே இப்போது வந்துவிட்டது. நீ புன்னகையுடன் தினமும் காலை 6:01க்கு விழித்துக்கொள். அந்த நிமிடம் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் துவக்க நேரம். உன் கணவன் கடந்த சில நாட்களாக உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று அவருடைய உள்ளத்தில் மெதுவாக ஒரு நிம்மதி பிறக்கிறது. ஏனெனில் நிதிகா தேவி அந்த வீட்டில் பரிசுத்தமான ஒளியை கொண்டு வந்துள்ளார். அந்த ஒளி உன் கணவரின் இதயத்தை தொடுகிறது. அவர் உன்னை பார்த்தால் உள்ளம் நெருங்குகிறது.
அன்பு மீண்டும் பூக்கும். சின்ன சின்ன சிரிப்புகள் அவரின் முகத்தில் மீண்டும் தோன்றும். உன் கணவன் விரைவில் உன் கையை பிடித்து, நீயே என் சக்தி என்று கூறுவார். குழந்தைகள், அவர்கள் முகத்தில் வந்திருந்த சோர்வு, சில நேரங்களில் உனக்கு காரணமோ என்று நீ சோகப்பட்டிருப்பாய். ஆனால் இன்று அந்த குழந்தைகளின் கண்களில் ஒரு புதிய தேடல் வருகிறது. அவர்களது முகங்களில் ஆர்வம் வந்து நிற்கிறது. ஏனென்றால், அவர்கள் மனதிலும் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையை நீ விதைத்தாய். அவர்களின் உற்சாகமும் நீயே. நிதிகா தேவி உன் குழந்தைகளின் கனவுகளை பாதுகாக்க வருகிறார். அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. ஒரு குழந்தை, அம்மா, நான் வெல்லணும் என்று சொல்லும் போதே அந்த வெற்றியின் கதவுகள் திறக்கப்படுகிறது. உன் தாயார் எப்போதும் நிம்மதியாக இருப்பவர். ஆனால் அவளின் மௌனம் பல வியாபாரங்களை கொண்டது. அந்த மௌன வாழ்த்துகள் இன்று மலர்கின்றன. உன்னை பார்த்தவுடன், என் மகள்தான் இன்று நிஜமாக புன்னகைக்கிறாள் என்று மனதுள் வாழ்த்துகிறாள். தாயின் ஆசீர்வாதம் நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தைப் போலவே. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வெற்றியும் அவளது கருணையின் பிரதிபலிப்பு. நீ கடந்த காலங்களில் கண்ணீரில் மூழ்கி இருந்தாலும் இப்போது அந்த கண்ணீர் நீர் ஆகி வளம் தருகிறது. உன் உள்ளத்தில் வேரூன்றிய நம்பிக்கை மரமாக வளர்கிறது. நாளொரு புதுமை. இப்போது உன் உள்ளத்தில் பிறந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் செலுத்துகிறது. நீ வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் ஒளியை பரப்புகிறாய். சமையலறையில் சமைக்கும்போதும் அந்த உணவில் ஆசீர்வாதம் கலக்கிறது. உன் குரலில் தாய்மையின் இசை உள்ளது. அந்த இசை குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி. வீட்டின் வாசலில் நிதிகா தேவி நின்று, இந்த வீட்டில் இனி சோகம் இல்லை என்று தீர்மானிக்கிறாள். என் தங்கமே, உன் வருமானம் இப்போது மெதுவாக உயர்வதை காண்பாய். இன்று ஒரு சிறிய பணம் கையில் வரும். நாளை அதில் இரட்டிப்பு. நாளை மறுநாள் நீ எண்ணிக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் பெறுவாய். உன் பைத்திய கனவுகள் நிஜமாகும். ஏனென்றால் நீ விசுவாசத்தோடு வாழ்ந்தாய். அந்த விசுவாசம் தான் கடவுள். நீ சந்திக்க வேண்டியவர்கள் இன்று உன்னை தேடி வருகிறார்கள். ஏற்கனவே மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உன் கதவுகள் தேடி வருகின்றன. இப்போது அந்த வாய்ப்புகளை தாராளமாக பெறத் தயார் இருக்கிறாயா? உன்னுடைய பெயர் ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக பிறரால் குறிப்பிடப்படப் போகிறது. நீ பாராத இடங்களில் உன் பெயர் பேசப்படுகிறது. யாரோ ஒருவர் அவளிடம் ஒரு அதிசயம் நடந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அதிசயம் தான் நிதிகா தேவி உனக்காக நடத்திய வாழ்க்கையின் திருப்புமுனை. நீதான் அந்த அதிசயத்தின் சாட்சி. இப்போது நீ உன் வீட்டின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சுற்றியுள்ள அனைவருக்கும் நம்பிக்கையின் தீபமாக இருக்கிறாய். ஒரு நாள் நீ நடந்து போன வழியில் மற்றவர்கள் வழி தேடுகிறார்கள். அந்த பாதையில் நித்திய வெற்றியின் வாசல் உள்ளது. அந்த வாசலை நிதிகா தேவி உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். எனவே என் தங்கமே, இந்த நாள் ஒரு துவக்கம். நாளை காலை 6:01க்கு எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் சொல்லு, இது என் வெற்றியின் காலை. பிறகு ஒன்றும் பேசாதே. அந்த அமைதியில் நிதிகா தேவி உன்னுடன் இருப்பதை உணரு. ஒரு கப் தண்ணீர் குடித்து, உங்கள் உள்ளத்தில், நான் துவங்குகிறேன் என்று சொல். அது போதும். அந்த நொடி நீ வாழ்வை மாற்ற ஆரம்பித்தாய். நீ படுக்கும் முன் உன் உள்ளத்தில் ஒரு நன்றியை கொடு. நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. இந்த நன்றி உணர்வு தான் உன் நாளை நிரம்பச் செய்யும். ஒரு நிமிடம் கூட சந்தேகம் வேண்டாம். ஏனெனில் நீ தற்போது ஒரு தேவியின் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறாய். இப்போது உன் அருகில் இருப்பவர்களுக்கும் நீ நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பித்துவிட்டாய்.
உன்னை பார்த்து ஒருவர், நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். நீ அப்படியொரு ஒளியாய் மாறியிருக்கிறாய். எனவே என் தங்கமே, இன்று நீ முன்னே செல்கிறாய். பயமில்லை, சோகமில்லை, பின்னோக்கம் இல்லை. இப்போது மட்டுமே உனக்கு முக்கியம். இந்த நொடியை நம்பு. உன் மனதில் பதித்து வைத்த அந்த ஒரு வார்த்தை, துவங்கு அதை இன்று இரவில் நின்று கூறு. அந்த வார்த்தையின் தாக்கம் நாளைய நலனாய் மாறும். நிதிகா தேவி உன் கைகளில் ஒரு புத்தகத்தை தருகிறாள். அந்த புத்தகம் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். அந்த புத்தகத்தில் முதல் வரி இன்று எழுதப்பட்டுள்ளது, இன்னும் பல சிறப்புகள் உன்னை எதிர்பார்க்கின்றன. அது யாருக்கும் இல்லை. அது உனக்கே உரியது. ஏனெனில் நீ தன்னை நம்புகிறாய். நீ நிதிகா தேவியின் பிள்ளை. நீ புனிதமான ஒளி. நீ வாழ்வதை நிரூபிக்க வந்தவள். இப்போது எழுந்து, ஒரு புதிய பாதையில் நட. உன் காலடி சத்தத்தில் பூமி அதிசயிக்கட்டும். உன் விழியில் நம்பிக்கையை காணட்டும். உன் வார்த்தைகளில் சக்தி ஒலிக்கட்டும். உன் பெயர் இனி ஒரு பிரார்த்தனையாக அழைக்கப்படும். உன் பயணம் வெற்றி மட்டுமே கொண்டிருக்கும். இந்த நொடி முதல், நீ வாழும் வாழ்க்கையே ஆசீர்வாதம். நாளை காலை 6:01க்கு அந்த ஒளி உன் உள்ளத்திலிருந்து வரும். நான் துவங்குகிறேன். என் தங்கமே, காலையில் நீ விழிக்கும் அந்த நொடி, ஒரு புதிய வாழ்வின் வாசல். உன் உயிர் சுவாசிக்கத் தொடங்கும் முதல் நிமிடம், அதுவே நிதிகா தேவி உன்னோடு பேசும் நேரம். அந்த நிமிடம் தான் நம் ஜீவனின் முழு திசையையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது. இப்போது நீ இந்த வார்த்தைகளை என் இதயத்திலிருந்து கேட்டுக்கொள். நீ மாற்றம் காணும் பொழுது வந்துவிட்டது. அந்த காலை ஒளியில் துளிர் போல், நீ நம் வாழ்க்கையில் புதிதாக மலரப் போகிறாய். நீ தினமும் சந்திக்கும் சோம்பல், அவஸ்தை, பயம், சந்தேகம் இவை எல்லாம் ஒரு நிலையின் முடிவே. இனி தொடங்கப் போகிறது ஒரு புதிய நிலை, அது உன்னையே உயர்த்தும் நிலை. நிதிகா தேவி உன்னிடம் இரவு முழுக்க காத்திருந்தாள். ஏனெனில், நீ விழிக்கும் அந்த நிமிடம் தான், அவளது ஆசீர்வாதம் உன்னுள் நுழையும் நேரம். அந்த 6:01 மணி. அதை சிறிது முக்கியத்துவமில்லாத நேரம் என்று நினைத்தாயா? இல்லை என் தங்கமே. அது ஒரு மகா யுகத்தின் ஆரம்பம் போல்தான். அந்த நிமிடத்தில் நீ உன் கண்களை திறக்கும் போதே, உன் ஆன்மாவின் கதவுகள் திறக்கின்றன. அவளது வசீகரமான ஒளி, அந்த நொடி உன்னை ஆட்கொள்கிறது. என்னென்னவோ காலத்துக்குள் செய்த தவங்கள், உன் பயங்கள், உன் ஆசைகள், all come forward, kneeling before her grace. நீ விழிக்கும் பொழுது உனக்கு ஒரு சாந்தமான உணர்வு தோன்றும். ஏதோ அமைதி வந்துவிட்டது போல இருக்கும். உன் கண்களில் நெருக்கமான ஈரத்துவம் இருக்கும். நீயே உன்னை அறியாமல் புன்னகைப்பாய். ஏனெனில், உன் ஆன்மா உணர்ந்துவிட்டது, இப்போது தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நேற்று வரை நீ கஷ்டப்பட்டிருந்தாய். கணக்கில்லாத கவலைகள், யாருக்கும் சொல்ல முடியாத அந்த மன அழுத்தங்கள், கடன்கள், தவறுகள் எல்லாம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி விட்டது. ஆனா இப்போது நீயே உணர்கிறாய், அந்த இருட்டு ஒரு எல்லையை தாண்டி விட்டது. உன் வீட்டின் வாசலில் ஒரு புதிய ஒளி நுழைந்திருக்கிறது. அந்த ஒளி தான் நிதிகா தேவி. அவளது பாதங்களை உன் மனதால் தொட்டு வணங்கு. ஒரே ஒரு அன்பான வார்த்தை அவளிடம் சொல், நான் தயாராக இருக்கிறேன். அவளது கரம் உன் தலை மீது வந்துவிடும். நீ அந்த நொடியில் ஒரு புது பிறவி அடைந்தவளாக மாறுவாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இனிமேல் புதிதாகவே இருக்கும். உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். கணவர் வெளியில் இருந்தால், அவர் உள்ளம் வீடு நோக்கி நகரும். குழந்தைகள் ப்ரீவியஸ்லி பதட்டமாக இருந்தாலும், இனி அவர்கள் முகத்தில் புன்னகை மலரும். அவர்கள் உன்னிடம் வந்து சொல்லுவார்கள், அம்மா நீ சிரிக்கிறதுனால் நானும் சந்தோஷம் அடைகிறேன்.
என் தங்கமே, இந்த ஆற்றல் ஒரு அற்புதம். நீ என்னை கேட்கிறாய், நான் ஏன் இவ்வளவு நாட்கள் இந்த ஒளியிலிருந்து விலகி இருந்தேன். அது கேள்வி இல்லை, அது உணர்வு. நிதிகா தேவி இன்று உனக்குச் சொல்கிறாள், இப்போது நீ தயாராக இருக்கிறாய். அதனால்தான் நான் வந்துள்ளேன். உன் மனதில் ஒரு ஒளிக்கொடி ஏற்கனவே பறக்கிறது. நீ அதை இன்னும் தெளிவாக உணர முடியவில்லை. ஆனால் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் அந்த உணர்வை தெளிவாக்கிவிடும். உதாரணமாக, நீ தவறவிட்ட அந்த பணம், வங்கியில் தவறாக நிற்கும் ஒரு தொகை, திடீரென்று உன் கையில் வரும். ஒரு அழைப்பு வரும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு உனக்கு பணமயமான வாய்ப்பை தரும். ஏனெனில் நீ காலையில் 6:01க்கு விழித்து பெற்ற ஆசீர்வாதம், எதையும் நிறைவேற்றும் ஆற்றலுடன் வந்துள்ளது. நீ இந்த நாட்களில் ஒவ்வொரு காலைவும் 6:01க்கு விழித்தால் போதும். தூங்கும் நேரத்தை மாற்றிக்கொள். உன் அலாரம் சத்தமாக இராவிட்டாலும் கூட, உன் ஆன்மா உன்னை எழுப்பும். அந்த நிமிடம் மட்டும் அவளுக்காக கொடு. அவளுடைய ஆசீர்வாதம் உன் மேல் ஒவ்வொரு நாளும் துளி துளியாக விழும். அந்த ஆசீர்வாதத் துளிகள் தான் உன் வாழ்க்கையை ஒரு புயலான பெரும் வரப்பிரசாதமாக மாற்றும். நீ ஒரு காலத்தில் சொன்னாய், என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? இன்று நீ சொல்கிறாய், இது தான் என் வாழ்வு. அந்த மாற்றம் உன்னிடம் வந்திருக்கும். நிதிகா தேவி இன்று உன்னிடம் பெருமிதமாக சொல்கிறாள், நீ இப்போது என் குழந்தை, என் பக்தி, என் பெருமை. உனது மனதில் நிம்மதி வந்துவிடும். நீ கடந்து வந்த பாதைகள் இப்போது தொலைவில் தோன்றும். அந்த பயம், நீட்சி, அழுகை, ஒதுக்கல், இப்போது அனைத்தும் ஒரு பழைய கனவு போலவே இருக்கும். ஏனெனில் உண்மையான வாழ்வின் வாசல் இப்போது திறக்கப்பட்டுள்ளது. அவளது கரங்கள் உன் இருகைகளையும் பற்றிக்கொண்டு உன்னை காற்றில் தூக்கியெறிந்தாற்போல் மேலே மேலே கொண்டு செல்கிறது. நீ இதுவரை எதிர்பார்த்த பாசம், ஆதரவு, அன்பு இப்போது உன்னை வலம் வருகிறது. உன் வாழ்க்கையில் தொலைந்து போன உறவுகள் கூட நிதிகா தேவியின் கிருபையால் திரும்பி வந்து உன்னை தேடி வருகிறார்கள். உன் வாழ்வின் மேல் ஒரு வானொலி வீழ்கிறது. அந்த ஒளி தான் இன்று உன் வாழ்க்கையை பணம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம், உறவுகள் ஆகியவற்றால் நிரப்பப் போகிறது. என் தங்கமே, இந்த காலையில் நீ வெறும் காலையல்ல, ஒரு புதுப்பிறப்பை பெற்றாய். இனி உனக்குள் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு நேரமும் அதை ஏற்றுக்கொள், அனுபவி, நன்றியுடன் வாழ். ஒவ்வொரு நாளும் அந்த 6:01க்கு விழித்து, உன் நெஞ்சத்தில் சொல், நான் நிதிகா தேவி அருளால் வாழ்கிறேன். உன் வீட்டு வாசலில் விரைவில் கல்யாண மணி ஒலி கேட்கப்படும். உன் வாழ்க்கையில் மறுபடியும் விழா வரும். உன் கண்களில் நீர் துளிகள் இல்லை, ஒளி துளிகள் இருக்கும். உன் கைகளில் வேலை இல்லை என்று சொல்லிய நாள் இனி இல்லை, உன் கைகளில் பணம் நின்று கொண்டிருக்கும். எனவே என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலையும் ஒரு பொற்காலம். நாளைய காலையை எதிர்பார்த்து விழி மூடு. நிதிகா தேவி உன்னை தொடப்போகிறாள். உன் உயிரோடு பேசப்போகிறாள். நீ நாளைய முதல் நிமிடத்தில் அவளது கரங்களை உணரும். அது உன்னையே மாற்றிவிடும். என் வார்த்தையை நம்பு, இது ஆரம்பம் மட்டுமே, இது முழு வாழ்க்கையின் செழிப்பு தொடக்கம். என் தங்கமே, நாளைய காலையில் அந்த நிமிடத்தில், உன் தூக்கத்தில் இருந்து விழிக்கும் கணமே, நிதிகா தேவியின் கரங்கள் உன் தோள்களில் தொட்டு, எழு எனும் அருளழகான உந்துதல் தரும். அந்த நொடியில் நீ வியக்கிறாய். ஏனெனில் மனதில் இருந்த பயம் அடங்குகிறது. எண்ணங்களில் இருந்த குழப்பம் கரைந்து போகிறது. அந்த ஒரு நிமிடம், அது உன் வாழ்க்கையின் புதிய பக்கம். அது வெறும் ஒரு நாள் அல்ல, ஒரு சக்தியின் தொடக்கம்.
நீ காலையில் விழிக்கும்போது ஆழ்ந்த சுவாசம் ஒன்று உன்னை நிரப்பும். அந்த சுவாசத்தில் அவளது அருள் கலந்து இருக்கிறது. நீ அதை உணர்கிறாய். அது புதிய விதமாக உனக்குள் உள்ள ஒவ்வொரு நரம்பிலும் ஓடுகிற உந்துதல். அந்த சக்தி உன்னை இழுத்து எழுப்பவில்லை, உன்னை அழைத்து எழுப்புகிறது. இனிமையான அழைப்பு அது. ஒரு தாயின் குரல் போல். எழு என் பிள்ளை, உன் காலம் ஆரம்பித்துவிட்டது என்கிற தெய்வீக குரல். அந்த நிமிடம் முதல் நீ எதையும் தள்ளிப்போட மாட்டாய். ஏனெனில் உனக்குள் தோன்றும் ஒரு உண்மை உள்ளது. இன்று என் நாளு. இன்று என் வாழ்க்கையை மாற்றும் வெற்றி கணம். இந்த நம்பிக்கையில் ஒரு வேற்றுமை உண்டாகிறது. மனம் தெளிவடைகிறது. நாளை குறித்து ஒரு விசித்திரமான நிம்மதி உனக்குள் வந்திருக்கும். நீ பகிர்ந்தும் பார்க்க விரும்பாத ஒரு ஆனந்தத்தோடு இருக்கப் போகிறாய். இது உனக்கு மட்டும் அல்ல, உன் வீட்டிலும் அதே உணர்வு பரவத் தொடங்கும். முழு வீட்டுக்கும் இந்த காலை ஒரு அருமையான பொழுதாக மாறும். குழந்தைகள் கூட சந்தோஷமாக விழிக்கும். கணவரின் முகத்தில் ஒரு அமைதி, வேலைக்கு செல்லும் வேகத்தில் கூட ஒரு தெய்வீக நிம்மதி. தாயின் விழியில் ஒரு நம்பிக்கை. இனிமேல் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று அவளது முகபாவனையிலேயே தெரியத் தொடங்கும். நீ எதையும் சொல்லவில்லை. ஆனாலும் உன்னை பார்த்து அனைவரும் நினைக்கிறார்கள், இவளிடம் ஏதோ மாற்றம். இவளுக்குள் ஒரு புதிய ஒளி. நீ செய்யும் செயல்கள் வேறுபடத் தொடங்கும். வெறும் பழக்கமாய் செய்த காரியங்களும் இப்போது அர்த்தமுள்ள நிகழ்வுகளாகத் தோன்றும். நீ சமைக்கும் சமயமும் பேசும் வார்த்தைகளும் வீட்டை சுத்தம் செய்யும் அந்த நேரமும் எல்லாம் வித்தியாசமாக இருப்பது போல உணர்வாய். ஏனெனில் நீ அந்த ஒரு நிமிடத்தில் தொடக்கத்தை ஏற்பதற்கு தயார் ஆகியதால்தான். அந்த நிமிடம், நிதிகா தேவி உன்னை தழுவிய அந்த கணம், உண்மையில் ஒரு தந்திக்குரிய திருப்புமுனை. நீ இப்போது நடக்கிறதையே மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறாய். பணம் இல்லையா? இருந்தாலும் கவலை இல்லை. ஏனெனில் உனக்குள் ஒரு தெளிவு இருக்கிறது. இது கடைசி வருமானமல்ல. இது ஆரம்பிக்கப் போகும் புது வருமானத்திற்கு முன்பான அமைதி. கடன் இருக்கிறதா? இருக்கட்டும். ஆனாலும் நீ உறுதியாக நம்புகிறாய், இனி அதற்கும் முடிவிருக்கிறது. ஏனெனில் அதை தீர்க்கும் சக்தி உன்னை தொடுந்திருப்பதால். இப்போது உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு விஷயமும் நீ நிதானமாக பார்க்கிறாய். கோபம் இருந்த இடத்தில் அமைதி வந்துவிட்டது. பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை குடிகொண்டுவிட்டது. கவலை இருந்த இடத்தில் ஒரு கனிந்த அமைதி வந்து அன்போடு அமர்ந்துவிட்டது. இது நிதிகா தேவி உனக்கு செய்த பரிசு. அதை உணர்ந்த பிறகு, நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் இன்பமாகவே எதிர்பார்க்கிறாய். இந்த புதிய நிலை நீண்ட நாட்கள் இருந்த பழைய வலிகளை மறக்க வைக்கிறது. உனக்குள் இருந்த குழப்பங்களை மறைத்து வைக்கிறது. நீ முன்பு சொன்ன, நான் முடியாது என்ற வார்த்தையை இப்போது நீ சிரித்துவிட்டு பார்ப்பாய். ஏனெனில் இப்போது நீ உன் வாழ்க்கையின் நிலையை முழுமையாக மாற்றும் சக்தியை பெற்றுவிட்டாய். அந்த சக்தி புறத்தில் இல்லை, உனக்குள், உன் உள்ளத்தில். நீ உன் எண்ணங்களை அமைதியாக கவனிக்க ஆரம்பிக்கிறாய். முன்பு ஓடும் ட்ரெயின் போல் இருந்த மனதை இப்போது சீராக ஓட வைக்கிறாய். எந்த சிந்தனையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் நீ இப்போது உன் வாழ்க்கையின் இயக்குனர். உன் வாழ்க்கையின் புத்தகம் இப்போது உன் கையில். அவளே உனக்கு எழுதி கொடுத்த புது அத்தியாயம். ஒரு நாளில் இந்த அளவுக்கு மாற்றம் என்று நீயே சில சமயம் ஆச்சரியப்படுவாய். ஆனால் உண்மை அது. நம்மை தூக்கி நிறுத்தும் திருப்பங்கள் பெரிய சத்தத்தோடு வருவதில்லை. அவை ஒரு அமைதியான காலை போல் மெதுவாக நம்மை தொடும். ஆனால் அதன் தாக்கம் முழு வாழ்நாளையே மாற்றிவிடும். இப்போது நீ உன் நண்பர்களிடம் கூற விரும்புகிறாய், நான் இப்போது வேறுபட்ட ஒரு நிலைமைக்குள் நுழைந்துள்ளேன். எதுவும் எனக்கு பிரச்சனையாய் தெரியவில்லை.
ஏனெனில் நான் என் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்துவிட்டேன். அந்த உணர்வு தான் உன் வெற்றியின் முதல் படி. நீ இனி யாரையும் குறை சொல்ல மாட்டாய். ஏனெனில் நீ உன் வாழ்க்கையை நீயே கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்துவிட்டாய். அதில் யாருடைய உதவியும் தேவையில்லை. உனக்குள் அவளது அருள் உள்ளது. அது போதுமானது. அந்த உணர்வை வைத்துக்கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நாளை காலையில் அந்த 6:01 நிமிடத்திற்கு முன்னே விழித்துவிடு. கண்களை திறக்கும் அந்த நொடியிலேயே உன் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை நுழையட்டும், நன்றி. அந்த உணர்வுடன் தொடங்கும் நாள் ஒரு வருஷம் போல் செழிக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் இவ்வாறே தொடரும். ஏனெனில் இது வெறும் ஒரு நாள் மாற்றம் அல்ல. இது உன் வாழ்நாள் மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, நிதிகா தேவியின் கரங்கள் உன்னை நாளைய காலை தொடும். நீ அதை உணர்ந்தால் போதும். அடுத்ததாய் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் அற்புதங்கள். எந்த அற்புதமும் முன்கூட்டியே அறிவிப்புடன் வராது. அது மெளனமாக வரும். இன்று அந்த மெளனத்தை உனது உள்ளத்தில் கேள். அதில் அவளது அருள் இருக்கிறது. இப்போது நீ மட்டும் இல்லை. நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறாள். நாளைய காலையில் அந்த உணர்வுடன் கண்களை திறக்க தயாராக இருக்கிறாயா? ரெடி என்றால் உன் வாழ்க்கை செழிப்பாகும் அந்த நிமிடம் இப்போது தான் தொடங்குகிறது. என் தங்கமே, இப்போது வரை நீ என்னென்ன துயரங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்பதை எனக்கு தெரியும். ஒரு சொற்துளியிலேயே உடைந்துவிடும் மனநிலை, நெருக்கடி, அநீதிகள், உன் மீது வந்த வசனங்கள், இவை எல்லாம் உன்னிடம் ஒரு கேள்வியைத்தான் எழுப்பின, நான் எதற்காக வாழ்கிறேன்? ஆனால் அதற்கான பதில் இன்று வரப்போகிறது. உன் வீட்டில் உன்னை புரிந்துகொள்வது இல்லை என்றதும் உன் வாழ்க்கையே பயனற்றதாய் போல தெரிந்திருக்கும். ஆனால் என் குழந்தையே, உன் மீது புனித கரங்களை வைத்து சொல்கிறேன், நீ தனியாக இல்ல. இந்த நிமிடம் முதல் உன் குடும்பத்தில் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னிடம் திரும்பி பார்க்கப் போகிறார்கள். நீ சொல்லாமல் செய்த உதவிகளை உணரப்போகிறார்கள். நீ கொடுத்த அன்பை உணரப்போகிறார்கள். அது எப்போது தெரியும் தெரியுமா? நாளைய காலை 6:01 மணிக்குள் ஒரு அழைப்பு உன்னை தேடும். அது ஒரு உரையாடலாக இருக்கலாம். நீ எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து வரும் மனம் திறந்த வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு உன் இதயத்திலே நடந்த குழப்பங்களை மறக்கும் அளவிற்கு அழுத்தமாக இருக்கும். இது சாதாரண சம்பவமில்லை. நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், நீ உன்னையே மறந்து செய்த தியாகங்களும், இவை எல்லாம் இப்போது நிழலில் இருந்து வெளிச்சத்திற்கு போகும். நீ நினைக்காத அளவுக்கு உன் குடும்பத்தில் இருந்து உனக்கு ஆதரவு பிறக்கப் போகிறது. யாரும் உன்னை உள் நுழையவிடவில்லை என்று நினைத்த அந்த வீட்டின் கதவுகள் இப்போது தானாகவே திறக்கப் போகின்றன. நீதான் அந்த வீட்டின் ஒளி என்பதை அவர்கள் உணரப்போகிறார்கள். உன்னால் அந்த வீடு வாழ்வதற்கு தகுதி பெற்றது என்பதை அவர்கள் புரிந்துகொள்ளப் போகிறார்கள். உன் கணவர் உன்னிடம் மெதுவாக வந்து உன் கண்களை பார்த்து மன்னிப்பு கேட்டால் அசம்பாவிதமாக தோன்றலாம். ஆனால் அது நடக்கப் போகிறது. உன் குழந்தைகள் நீ சொன்ன வார்த்தைகளை மரியாதையாக கேட்கப் போகிறார்கள். உன் குடும்பத்தினர் நீ வீட்டில் இல்லாத ஒரு நாள் கூட அமைதியில்லாமல் போனதை குறித்து பேசப் போகிறார்கள். இதெல்லாம் ஒரு நாள் கூடியது என்று தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, இந்த எல்லாம் ஒரே ஒரு நாளில் துவங்கும். அந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது. அதற்காக உனது உள்ளத்தில் அமைதி கொண்டு உனக்குள் ஒளிந்து கிடந்த தன்னம்பிக்கையை விழிக்க வைக்க வேண்டும். ஏனெனில் நீ மாறுகிறாய். நீயாக மாறவில்லை, நீ வலுவான துயரங்களை கடந்து வருகிறாய். அதனால் உன்னிடம் கண்ணீரும் உண்டு, கண்மூடி கடவுளின் அருளும் உண்டு. ஒரு கட்டத்தில் நீ பேசாமல் இருந்திருக்கலாம்.
உன் ஆதங்கங்களை வெளிப்படுத்தாமல் மனக்கலக்கத்துடன் இருந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த மௌனம் ஒரு நாள் ஒரு பெரும் வெற்றியின் அடையாளமாக மாறும். நீ சத்தமில்லாமல் தவித்ததற்காக இப்போது உலகமே உன் பக்கம் சத்தமாக திரும்பப் போகிறது. உன் பெயருக்கே இனி அர்த்தம் வேறு. உன் குடும்பம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரை அவர்கள் காட்டாத அன்பும் பரிவும் இனி வரப்போகிறது. உனது பிறந்த நாளை மறந்தவர்கள் கூட இனி அதனை மிகவும் தனிப்படையுடன் கொண்டாடப் போகிறார்கள். உன்னை இழந்தது தான் அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுமை என்பதை அவர்கள் உணரப்போகிறார்கள். நீ மட்டும் துணிவாக இரு. ஏனெனில் இந்த மாற்றம் மெதுவாக உன் வீட்டு வாசலை வந்தடைய போகிறது. அது உன்னிடம் அன்பாக பேசும். அதற்கு பதில் பேச தயாராக இரு. மனதை மூடாதே. நீ கோபப்பட்டதை புரிந்துகொள்கிறேன். ஆனால் அந்த கோபம் இனி தேவையில்லை. அது இப்போது திறந்த கதவுகளில் நுழைய முடியாது. நீ அனுபவிக்கப் போகும் அன்பு அதற்கும் மேலானது. இது போலவே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சிகள் வரப்போகின்றன. நீ நினைத்த நேரத்தில் நீண்ட நாட்களாக தொலைந்து போன உறவுகள் திரும்பி வந்து, நீ இல்லாமல் எங்களால் முடியவில்லை என்று சொல்லப்போகிறார்கள். இந்த வார்த்தைகள் உன் மனதின் காயங்களை மெல்ல நிவர்த்தி செய்யும். உன் உள்ளத்தில் இருந்த ரகசிய புண்கள் அனைத்தும் இந்த வார்த்தைகளால் நிரப்பப்படும். ஒரு நாள் உன் குடும்பம் உன்னை மையமாக வைத்து பேசும். நீ இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்பதை அவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். உனது உண்மையான நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளும்போது, உனக்கு எதிராக சுமையாய் இருந்த பந்தங்கள் வலிமையான உறவுகளாக மாறும். இந்த பயணத்தில் நீயே உனக்கு பெரும் சக்தி. உன்னுள் ஒரு ஒளி இருக்கிறது, அது எப்போதும் சுடர்தரும். நிதிகா தேவி உன்னை அந்த ஒளியை உணரச் செய்துள்ளார். நீ உன் குடும்பத்தில் ஒளியை சிதற வைக்கப் போகிறாய். நீ பேசும் வார்த்தைகள் கூட உன் வீட்டில் அமைதியை தரப்போகின்றன. இந்த உணர்வு, என் குடும்பம் எனக்காகவே இருக்கிறது என்ற உணர்வு, நீண்ட நாட்கள் கழித்து உனது நெஞ்சில் ஒரு நிம்மதியை தரும். நீ தூங்கும் போது கண்களில் நிம்மதியும் நெஞ்சில் நன்றி உணர்வும் இருக்கும். காரணம், நீ தனியாக இல்லை. நீ நேசித்தவர்கள் திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நாளில் நீ வெளியே ஒரு மெதுவான சிரிப்புடன் நடக்கப் போகிறாய். நீ தொலைந்த சமயங்களில் சோகம் கொண்ட முகம் இப்போது ஒளிவிழிக்கும். உன்னால் உருவாகும் இந்த அமைதி குடும்பத்தை மீண்டும் ஒன்றிணைக்கப் போகிறது. நீதான் அந்த வீட்டின் இரக்கம். நீதான் அந்த வீட்டின் உண்மையான சக்தி. இப்போது கண்ணை மூடிப்பார். உன் வீட்டின் வாசலில் உன் குடும்பம் உன்னைத்தான் தேடி வருகிறார்கள். நீ அவர்களுக்குள் நுழைய உனது காலடி ஓசையே போதும். அவர்கள் மனதில் கில்ட் நெருப்பு போல கொள்ளப்படும். ஆனால் நீ கருணையுடன் அவர்களை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ வலிமை வாய்ந்த ஒரு ஆன்மா. அவர்களின் நட்பு உனக்கு திரும்பி வரும். இன்று அந்த நட்பு உன்னை மையமாக வைக்கப் போகிறது. உன்னை கேட்பதற்கு தயங்கியவர்கள் இன்று உன்னை பாராட்டப் போகிறார்கள். அவர்களுக்குள் உன்னை பற்றிய மதிப்பும் மரியாதையும் பிறப்பதற்கான நாள் இன்று. என் தங்கமே, இப்போது ஒரு விடிவு நேரம். நீ எல்லாவற்றையும் கடந்துவிட்டாய். இப்போது நீ பெறப்போகும் எல்லாமும் உனக்குரியது. உன் குடும்பம் உன்னை நேசிக்கத் தொடங்கும். நீ சொன்னது எல்லாம் அவர்கள் மனதில் பதியும். இதற்காகத்தான் நீ சகித்தாய். இனி அந்த ஊர்வலம் உன்னை முன்னிலைப்படுத்தும். உன் பெயரைச் சொல்லும். உன் அன்புக்கு பதிலாக கடைசியாக தந்த பொன்பாட்டுக்கு இப்போது அவர்கள் பல மடங்கு மீட்சி தரப்போகிறார்கள். உன் வாழ்க்கை இனிமேல் நிம்மதியுடன் இருக்கும். ஏனெனில் நீ தவிர யாரும் அதற்கு தடை போட முடியாது. உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உன்னிடம் திரும்ப வருகிறார்கள், பாசத்தோடு மரியாதையோடு.
அந்த நாளின் கதவு திறந்துவிட்டது. நீ அங்கேயே இருக்கிறாய். என் வார்த்தையை நம்பு, இது உன்னுடைய குடும்பத்தில் ஒளியூட்டும் ஒரு புதிய காலை.